அந்த தமிழ் தேசியம் என்ற வார்த்தை, தமிழ் தேசியம் என்ற சொல்லின் அர்த்தம் கொஞ்சமாவது தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகளிடம் இருக்கின்றதா என்பது என்னுடைய முதலாவது கேள்வி. பெற்ற பிள்ளைக்கு தாய்மொழி தெரியாது, தந்தை தமிழ் தேசிய அரசியல்வாதி. இது எந்த வகையான நோக்கம், எந்த வகையான அரசியல் நோக்கம், அல்லது எந்த வகையான தமிழ் தேசிய அக்கறை? இறுதிப் போரில் தன் பிள்ளைகளை இழந்த எத்தனை பெற்றோர்கள் இன்றும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை தமக்கையர்கள் தங்களுடைய சகோதரர்களை, தங்களுடைய வாழ்வை தொலைத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று வேசிகள் என்ற பெயர்களையும் சமூகத்தில் சூடிக்கொண்டிருக்கின்றார். போராட்டத்தில் அங்கவீனர்களாக்கப்பட்ட எத்தனை முன்னாள் போராளிகள் இன்றும் கவனிப்பார் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் எத்தனை வருடங்கள், 2009 இருந்து 2025 எத்தனை வருடங்களை கடந்து விட்டோம். இத்தனை வலிகளோடும் அவர்கள் இருக்கின்றார்கள். தங்கள் கார் திருத்துவதற்கு 25 லட்சம் 30 லட்சம் தேவை என்கின்ற கேள்விகள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளிடம் இருக்கிறது. இது எந்த வகையான நோக்கம், எந்த வகையான தமிழ் தேசிய சிந்தனை? இன்று வரை மற்றவர்களிடம் கையேந்துகின்ற நிலையை தந்த வறுமையை தமிழ் தேசிய அரசியல் தரவில்லை, தமிழ் தேசிய அரசியல்வாதிகளே தந்தார்கள். இல்லை என்று சொல்ல முடியாது. வேறு எந்த இனத்தவர்களோ வேறு எந்த மதத்தவர்களோ அதை தரவில்லை. எங்கள் இனத்தில் நாம் தேர்வு செய்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள், இன்று வரை தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல்வாதிகள், அவர்கள் தந்தது. இன்று வரை வறுமை என்பது எத்தனை இளைஞர்களுடைய கனவுகளை, எத்தனை சிறுவர்களுடைய வாழ்வியலை, எத்தனை பிள்ளைகளுடைய கல்வியை தொலைத்திருக்கிறது தெரியுமா, அறுத்திருக்கிறது தெரியுமா? இன்றும் எத்தனையோ தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எதையுமே செய்துவிட முடியாது என்கின்ற கனவோடும் கவலையோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டு எத்தனை குடும்பங்கள் இன்று தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? இவை பற்றி ஏதாவது அந்த அரசியல்வாதிகளுக்கு தெரிகிறதா? இன்று வரை எமக்கான உரிமை 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 என்று கேட்டீர்கள். அதை மட்டுமே உங்களிடமும் நாங்களும் எதிர்பார்த்தோம், உங்களுக்காக வாக்களித்தோம். என்ன நடந்தது? உங்கள் உரிமைகள், உங்கள் வாழ்வியல், உங்கள் தலைவர்களுடைய வாழ்வியல், உங்கள் செழுமை எல்லாம் நிறைவாக கிடைத்தது. ஆனால் உங்களை நம்பி வாக்களித்த மக்களுடைய மனங்களோ அல்லது அவர்களுடைய வாழ்வோ மாறியதா? வலிகளோடு வாழும் தாய்மாரின் கண்ணீர் துடைக்கப்பட்டதா? வீதிகளில் நிற்கும் பெற்றவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டதா? ஏதாவது ஒரு பதில் கொடுக்கப்பட்டதா? மற்றவர்களிடம் குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்று வரை எத்தனை ஜனாதிபதிகளை கடந்து விட்டோம். எல்லோரிடமும் ஒரே கேள்வி, எல்லோரிடமும் ஒரே கேள்வி. மாற்று வழி ஏதும் இல்லையா? அல்லது மாற்று வழி சிந்திக்க தமிழ் அரசியல்வாதிகளால் முடியாதா? முடியாது என்று சொன்னால் தொடர்ந்து மேல் அரசியல் பயணத்தில் நீங்கள் பயணிக்க வேண்டும். தூக்கி எறிந்து விட்டு செல்லுங்கள். சரியான சிந்தனையோடு நேரிய பயணம் செய்ய எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் களத்தில். நீங்கள் செய்யும் சேறு பூசுதல் செயற்பாடுகள் அவர்களையும் ஒரு நாளில் அதே கரையோடு தான் பார்க்க வைக்கும். இந்த கேள்விகள், இந்த உள்ள குமுறல்கள் உங்களிடம் இருந்தால் இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கின்றது. சிந்தித்து முடிவெடுங்கள், சரியாக வாக்களியுங்கள். ஏனென்று சொன்னால் இன்றும் பல கனவுகளை சுமந்து கொண்டு இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்துவிட வேண்டும் என்ற சிந்தனையோடு எத்தனையோ இளைஞர்கள், யுவதிகள் உங்களுடைய சமூகத்தில் கூட தேர்தல் களத்தில் நிற்கின்றார்கள். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் திலீஸ் சிங்கராஜா. இந்த காணொலி என்னுடைய ஏனைய காணொலிகளை விட சற்று வேறுபட்டிருக்கும். அதற்கு காரணம் இருக்கின்றது. பொதுவாக இது தேர்தல் நடைபெற இருப்பதற்கு ஒரு சில நாட்களே இருக்கின்றது. இந்த வேளையில் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சில கேள்விகள், சில ஐயப்பாடுகள், அது உங்களிடமும் இருக்கின்றதா என்பது என்னுடைய ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. அதன் காரணமாக நான் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றேன். ஆரம்பத்திலேயே சொல்லுகின்றேன், இந்த காணொளியில் எந்த அரசியல்வாதிகளையும் நான் பெயர் சொல்லி சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. பொதுவாக என் மனதில் இருக்கின்ற கேள்விகள், இத்தனை வருடங்களாக ஒவ்வொரு தமிழர்களும் ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஏதோ ஒரு அரசியல்வாதியை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம், ஆதரவு கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் வருகிற தேர்தலிலும் நாங்கள் யாரோ ஒரு அரசியல்வாதியை ஆதரிக்க இருக்கின்றோம், அவரை எங்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் தேர்வு செய்ய இருக்கின்றோம். இந்த வேளையில் இந்த கேள்விகள் உங்களிடம் இருந்தால், அதற்கான பதில்களை யார் தருவார்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால், அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொளியின் பிரதிபலிப்பு என்று நான் நினைக்கின்றேன். பொதுவாக இன்று பரவலாக தமிழ் அரசியல்வாதிகள் பேசுகின்ற ஒரு வாசகம் தமிழ் தேசியம், சுய நிர்ணயம். இந்த வார்த்தைகளின் அர்த்தங்கள்
பலராலும் பலவிதத்திலும் பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் தமிழ் தேசியம் என்ற சிந்தனை மக்கள் மத்தியில், தமிழ் மக்கள் மத்தியில் எவ்வாறு எழுதப்பட்டது, அது எவ்வாறு எம்மோடு பயணிக்கிறது என்பதை எமக்கு யாருமே படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருமே எமக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த தமிழ் தேசியம் என்ற வார்த்தை, தமிழ் தேசியம் என்ற சொல்லின் அர்த்தம் கொஞ்சமாவது தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகளிடம் இருக்கின்றதா என்பது என்னுடைய முதலாவது கேள்வி. தமிழ் தேசியம் என்ற கனவு அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் அவர்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் எவ்வாறு இருக்க வேண்டும், அவ்வாறு இருக்கின்றதா? முதலில் தமிழ் தேசியம் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ் என்ற சொல் தான் முன்னே நிற்கின்றது இல்லையா? அந்த தமிழ் என்ற சொல்லுக்குள் தமிழ் என்ற மொழி அடங்கி இருக்கின்றது. தமிழ் என்ற மொழி தாய்மொழியாக இருக்கின்றது. பெற்ற பிள்ளைக்கு தாய்மொழி தெரியாது, தந்தை தமிழ் தேசிய அரசியல்வாதி. இது எந்த வகையான நோக்கம், எந்த வகையான அரசியல் நோக்கம், அல்லது எந்த வகையான தமிழ் தேசிய அக்கறை? இறுதிப் போரில் தன் பிள்ளைகளை இழந்த எத்தனை பெற்றோர்கள் இன்றும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை தமக்கையர்கள் தங்களுடைய சகோதரர்களை, தங்களுடைய வாழ்வை தொலைத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று வேசிகள் என்ற பெயர்களையும் சமூகத்தில் சூடிக்கொண்டிருக்கின்றார். போராட்டத்தில் அங்கவீனர்களாக்கப்பட்ட எத்தனை முன்னாள் போராளிகள் இன்றும் கவனிப்பார் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் எத்தனை வருடங்கள், 2009 இருந்து 2025 எத்தனை வருடங்களை கடந்து விட்டோம். இத்தனை வலிகளோடும் அவர்கள் இருக்கின்றார்கள். தங்கள் கார் திருத்துவதற்கு 25 லட்சம் 30 லட்சம் தேவை என்கின்ற கேள்விகள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளிடம் இருக்கிறது. இது எந்த வகையான நோக்கம், எந்த வகையான தமிழ் தேசிய சிந்தனை? கொஞ்சம் சிந்தியுங்கள். இந்த கேள்வி உங்களிடம் இருந்தால் சிந்தித்து வாக்களியுங்கள். நாட்டுப்பற்று அல்லது தேசப்பற்று, ஆங்கிலத்தில் பெட்ரியோட்ரிக் என்று சொல்வார்கள், பட்ரியோட்ரிக் என்று சொல்வார்கள். தேசபக்தி, தன்னுடைய தாய்நாட்டின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்தி அல்லது பற்றுதல், அக்கறை, இதை தேசபக்தி, தேசப்பற்று என்று சொல்வார்கள். இந்த தேசப்பற்று என்பது தமிழ் தேசிய அரசியல்வாதிகளிடம் எவ்வளவு தூரம் ஆணித்தரமாக இருக்கிறது? தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல்வாதிகளில் எத்தனை பேரிடம் புலிகளிடம் இருந்த தமிழ் பற்று, புலிகளிடம் இருந்த தேசப்பற்று இருக்கின்றது, தேசபக்தி இருக்கின்றது? மக்கள் மீதான கரிசனை, மண் மீதான கரிசனை, எங்களுடைய மொழி, எங்களுடைய அடையாளம், எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய வாழ்வியல், எங்களுடைய வாழ்விடங்கள், எங்களுடைய வழிபாட்டு தலங்கள், எங்களுடைய தொல்பொருள் சின்னங்கள் என்று சொல்லி பல விடயங்கள் இருக்கிறது இந்த நாட்டுப்பற்றுக்குள். எத்தனை அரசியல்வாதிகளிடம் அது இருக்கின்றது? இவை பற்றி தெரிந்த அரசியல்வாதிகள் தமிழ் தேசியம் பேசுகின்றவர்களில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? இந்த கேள்வியும் உங்களுக்கு இருந்தால் சிந்தித்து வாக்களியுங்கள். மேற்சொன்ன பல விடயங்களை இன்றும் தம்மோடு சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பல இளைஞர்கள், யுவதிகள், பெரியவர்கள் என பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த கனவுகளோடு, இந்த சிந்தனைகளோடு மக்கள் நலர் சார்ந்து ஏதாவது ஒன்றை நாம் சமூகத்தில் செய்ய வேண்டும் என்று துடிப்போடு வேட்பாளர்களாக களமிறங்கிய பல புதிய வேட்பாளர்கள், ஒரு சில அரசியல்வாதிகள் சிறிய தவறென்று விட்ட பெரிய தவறுகளால் தங்கள் தேர்தல் களங்களை இழந்திருக்கின்றார்கள். ஏதாவது என் சமூகத்திற்கு செய்யலாம் என்று வந்த எத்தனையோ பேர் இன்று வாக்களிக்க மட்டும் தகுதியுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். வேட்பாளர் என்ற அந்தஸ்தையை இழந்து விட்டார்கள். சிறிய தவறுகள் என்று நினைத்துக் கொண்டு இன்று சிரித்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இது எவ்வாறான தமிழ் தேசிய அரசியல்? இது எவ்வாறான தமிழ் தேசிய அரசியல் சிந்தனை? சிந்தித்து பாருங்கள். சில விடயங்களை நான் பேசுகின்ற பொழுது உங்களுக்குள் ஏதாவது ஒன்று பொறி தட்டும். ஆனால் சில வேளைகளில் உள்ளே இருந்து சில மிருக குணங்கள் எட்டி பார்க்கும் சிலருக்கு. இதை ஏண்டா நீ சொல்றாய், உனக்கு என்னடா தகுதி இருக்கு, இப்படித்தான் கேட்பார்கள். கண்ணாடி முன்னால் நின்று மனச்சாட்சியோடு அவர்கள் தங்கள் மனங்களை சுட்டி உனக்கு இருக்கிறதா என்று சிந்தியுங்கள். இந்த கேள்விகள் உங்களுக்கு எழுந்தால் சிந்தித்து வாக்களியுங்கள். தமிழில் அழகானது ஒரு பழமொழி இருக்கிறது, பூனைக்கு விளையாட்டு, சுண்டலிக்கு சீவன் போகிறது. தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அது விளையாட்டாக இருக்கிறது. ஆனால் உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அல்லது அவர்களுக்கு வாக்களித்து காத்திருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையோ போராட்டமாக இருக்கின்றது. இல்லை என்று யாரும் சொல்ல முடியுமா? சாதிய வேறுபாடுகளை தந்தது என்ன சிங்களமா?
மேட்டுக்குடி தாழ்ந்த இனம் என்ற வேறுபாடுகளை தந்தது தமிழ் தேசியமா, அல்லது புலிகளிடம் இந்த வேறுபாடுகள் வேற்றுமைகள் இருந்ததா? இல்லை என்று சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியல்வாதிகளிடம் அது இல்லை என்று 100% சொல்ல முடியுமா? தமக்கு எதிராக யாராவது ஒரு கருத்து சொல்லிவிட்டால் போதும் அவர்களை எந்த குலத்தவர்கள் என்று கூட தெரியாமல் இழிகுலத்தவர்கள் என்று பறை சாற்றுகின்றதும் பெயர் சூடுகின்றதும் பட்டம் வைக்கின்றதும் எத்தனை அரசியல்வாதிகளிடமும் அவர்களுடைய அடியாட்களிடமும் இருக்கின்றது. இவர்களா தமிழ் தேசிய அரசியல்வாதிகள்? இவர்களா எம் இனத்தை கட்டி வழிநடத்தப் போகின்றவர்கள்? இவர்களா எம்மை மீட்டெடுக்கப் போகின்றவர்கள்? எங்களுடைய உரிமைகளை மீட்டுத் தரப் போகின்றவர்கள்? இன்று வரை மற்றவர்களிடம் கையேந்துகின்ற நிலையை தந்த வறுமையை தமிழ் தேசிய அரசியல் தரவில்லை, தமிழ் தேசிய அரசியல்வாதிகளே தந்தார்கள். இல்லை என்று சொல்ல முடியாது. வேறு எந்த இனத்தவர்களோ வேறு எந்த மதத்தவர்களோ அதை தரவில்லை. எங்கள் இனத்தில் நாம் தேர்வு செய்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள், இன்று வரை தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல்வாதிகள், அவர்கள் தந்தது. இன்று வரை வறுமை என்பது எத்தனை இளைஞர்களுடைய கனவுகளை, எத்தனை சிறுவர்களுடைய வாழ்வியலை, எத்தனை பிள்ளைகளுடைய கல்வியை தொலைத்திருக்கிறது தெரியுமா? அறுத்திருக்கிறது தெரியுமா? இன்றும் எத்தனையோ தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எதையுமே செய்துவிட முடியாது என்கின்ற கனவோடும் கவலையோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டு எத்தனை குடும்பங்கள் இன்று தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? இவை பற்றி ஏதாவது அந்த அரசியல்வாதிகளுக்கு தெரிகிறதா? இன்று வரை எமக்கான உரிமை 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 என்று கேட்டீர்கள். அதை மட்டுமே உங்களிடமும் நாங்களும் எதிர்பார்த்தோம், உங்களுக்காக வாக்களித்தோம். என்ன நடந்தது? உங்கள் உரிமைகள், உங்கள் வாழ்வியல், உங்கள் தலைமுறைகளுடைய வாழ்வியல், உங்கள் செழுமை எல்லாம் நிறைவாக கிடைத்தது. ஆனால் உங்களை நம்பி வாக்களித்த மக்களுடைய மனங்களோ அல்லது அவர்களுடைய வாழ்வோ மாறியதா? வலிகளோடு வாழும் தாய்மாரின் கண்ணீர் துடைக்கப்பட்டதா? வீதிகளில் நிற்கும் பெற்றவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டதா? ஏதாவது ஒரு பதில் கொடுக்கப்பட்டதா? மற்றவர்களிடம் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று வரை எத்தனை ஜனாதிபதிகளை கடந்து விட்டோம். எல்லோரிடமும் ஒரே கேள்வி, எல்லோரிடமும் ஒரே கேள்வி. மாற்று வழி ஏதும் இல்லையா? அல்லது மாற்று வழி சிந்திக்க தமிழ் அரசியல்வாதிகளால் முடியாதா? முடியாது என்று சொன்னால் தொடர்ந்து மேன் அரசியல் பயணத்தில் நீங்கள் பயணிக்க வேண்டும். தூக்கி எறிந்து விட்டு செல்லுங்கள். சரியான சிந்தனையோடு நேரிய பயணம் செய்ய எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் களத்தில். நீங்கள் செய்யும் சேறு பூசுதல் செயற்பாடுகள் அவர்களையும் ஒரு நாளில் அதே கரையோடு தான் பார்க்க வைக்கும். ஒரு அழகான பாடல், எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் ஏமாற்றப் போகின்றார்கள், நாம் இன்னும் எத்தனை காலம் ஏமாறப் போகின்றோம். இவர்களை நம்பி, இவர்கள் போடும் தேர்தல் கால வாக்குறுதிகளை நம்பி எத்தனை தலைமுறைகளை இன்னும் இழக்கப் போகின்றோம். சிந்தனை செய்மனமே, இந்த கேள்விகள், இந்த உள்ள குமுறல்கள் உங்களிடம் இருந்தால் இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கின்றது. சிந்தித்து முடிவெடுங்கள், சரியாக வாக்களியுங்கள். ஏனென்று சொன்னால் இன்றும் பல கனவுகளை சுமந்து கொண்டு இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்துவிட வேண்டும் என்ற சிந்தனையோடு எத்தனையோ இளைஞர்கள், யுவதிகள் உங்களுடைய சமூகத்தில் கூட தேர்தல் களத்தில் நிற்கின்றார்கள். அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துங்கள். தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கொண்டு மேடைக்கு மேடை மாத்திரமே அவர்களுடைய தமிழ் தேசிய உணர்வுகள் பொங்கும். அதன் பின்னர் அது மதுபான சாலைகளில் தள்ளாடும். இதுதான் இன்று நிலைமையாக இருக்கின்றது. என் அறிவார்ந்த தமிழ் சமூகமே, எத்தனையோ கனவுகளை, எத்தனையோ நினைவுகளை, எத்தனையோ அழகியல்களை எங்கள் வாழ்க்கையில் கொண்டவர்கள் இன்று அத்தனையும் வெறுமையாகி வறுமை மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கின்றோம். காரணம், நாங்கள் இட்ட வாக்குகள், அவர்களுடைய வாக்குறுதிகளை நம்பி நாங்கள் அளித்த வாக்குகள். வாக்குகளுக்கு மாத்திரமே நாங்கள் செல்லும் பொருட்கள். அதன் பின்னர் எல்லாம் செல்லா காசுகள். தாய் திருநாட்டில் அத்தனை நெருக்குவாரங்களுக்கு மத்தியிலும் ஒரு பிள்ளையை கல்வியிலும் சரி, அனைத்து விடயங்களிலும் சரி, ஒரு கொஞ்சமாவது எம்மை விட மேலாக வர வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு தந்தையின் மனக்குமுறல் இது. இது போன்ற சிந்தனையும் இது போன்ற மனக்குமுறலும் எத்தனை பெற்றோர்களிடம் இன்று இருக்கின்றது.
எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், நாங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையை முடித்து விட்டோம். ஏதோ ஒரு கனவோடு பயணித்தோம், ஆனால் தொடர்ந்தும் முடியவில்லை, சரி நிறுத்தி விட்டோம். எங்களுடைய பிள்ளைகளாவது நாங்கள் கண்ட கனவுகளை நிறைவாக்கட்டும், அவர்களுடைய கனவுகளாவது கொஞ்சம் மேலாங்கட்டும், அவர்களுடைய கனவுகளாவது கொஞ்சம் நிறைவாகட்டும் என்று சிந்தித்துக் கொண்டு அவர்களுக்காக ஏதாவது செய்யலாம் என்று வெளிக்கிடுகின்ற பொழுதுகளில் எல்லாம் இந்த தேசியவாதிகளுடைய அரசியல் வாக்குறுதிகள் தான் அத்தனையையும் தவிடுபடியாக்குகிறது. இந்த உணர்வு, இந்த சிந்தனை, இந்த கேள்விகள் உங்களிடம் இருந்தால் சிந்தித்து வாக்களியுங்கள். இது பொதுவாக நான் கூறக்கூடிய, என்னுடைய உள்ளத்திலிருந்து கூறக்கூடிய ஒரு சில வரிகள், வார்த்தைகள். வேறு எதுவும் இல்லை. நான் எந்த அரசியல்வாதிகளையும் தனிப்பட்டு சொல்லவும் இல்லை. உங்களுக்கே தெரியும், உங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் தங்களை அரசியல்வாதிகளாக, தமிழ் தேசியவாதிகளாக, சுத்த தமிழர்களாக காட்டிக் கொண்டிருப்பவர்கள். பெற்ற பிள்ளைக்கே தமிழ் சொல்லிக் கொடுக்காத, தாய்மொழி அறிவிக்காத, தாய்மொழி கற்றுக் கொடுக்காதவர்கள் தாய்மொழியையும் தமிழ் இனத்தையும் எப்படி வழிநடத்த முடியும், எப்படி காப்பாற்ற முடியும், எப்படி மேம்படுத்த முடியும், இனத்தின் உரிமைகளை எவ்வாறு மீட்டெடுக்க முடியும்? சிந்தியுங்கள். அவர்களுடைய பிள்ளைகள் எந்த மொழிக்கு பின்னால் செல்லுகின்றார்கள்? எங்கள் வாழ்வியல் மாத்திரமே இங்கே இருக்கின்றது. இந்த கேள்வியை உங்கள் மனதுக்குள் கேளுங்கள். உங்கள் சிந்தனை தமிழின் உயிர் மூச்சு என்று இருக்கின்றது என்று சொன்னால் அந்த அரசியல்வாதிகளை தூர கலையுங்கள். வருகிற தேர்தல் அவர்களுக்கு சரியான பதிலை கொடுக்கட்டும். மக்களால் முடியும். மக்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். மக்களுக்கு எல்லாம் புலப்படுகின்றது என்று சமூக வலைத்தளங்களில் அத்தனை விடயங்களும் புரியோடிக் கொண்டிருக்கின்றதாகவே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முன்னே காலத்தில் தான் பல பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் மாத்திரமே செய்திகளை தரும். அந்த செய்திகளை மாத்திரமே நம்பிக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை தொலைத்தோம். ஆனால் இன்று அத்தனையும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இனியும் சிலருடைய மாய பேச்சுக்களையும் அவர்களுடைய புன்னகைகளையும் பார்த்து மயங்கப் போகின்றோமா? அல்லது எங்கள் தலைமுறைகளுடைய வாழ்வை நம்பி, வாழ்வை நினைத்து அவர்களுடைய வாழ்க்கைக்காக எங்கள் வாக்குகளை சரியாக இடப் போகின்றோமா? சிந்தியுங்கள் உறவுகளே. இது உங்களுக்கான தருணம் மாத்திரமல்ல, அடுத்த தலைமுறைக்குமான தருணம். செழுமை, ஐக்கியம், ஒரு ஒற்றுமையான வாழ்க்கை, எங்கள் வாழ்வு, எங்கள் நாட்டினுடைய வளர்ச்சி, எங்கள் நாட்டினுடைய அபிவிருத்தி, இந்த நாடு இன்னும் அபிவிருத்தி அடைகின்ற பொழுது, வளர்ச்சி அடைகின்ற பொழுது எங்களுடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் மேலோங்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை, இவையெல்லாம் யாரிடம் இருக்கின்றது? அந்த சிந்தனையோடு பயணிக்கின்ற எங்கள் சமூகத்தில் இருக்கின்ற எத்தனை இளைஞர்கள் இருக்கின்றார்கள்? அவர்களை வாக்களித்து நாங்கள் அவர்களுக்கான அந்த கரங்களை உயர்த்துகின்ற பொழுது, அவர்களை பலப்படுத்துகின்ற பொழுது அவர்களுடைய சிந்தனை வெல்லும். அதே நேரம் எங்களுடைய சிந்தனைகளும் வெல்லும். இதுதான் உண்மை. இதைவிட வேறு என்ன சொல்ல? இந்த காணொளி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். அதே நேரம் இந்த சிந்தனையை உங்கள் மனதில் இருத்தி உங்கள் வாக்குகளை சரியாக இடுங்கள். நாளைய தலைமுறைகள் நிமிரட்டும். நாளைய தலைமுறைகள் வாழட்டும். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் திலீஷ் சிங்கராஜா. வணக்கம்.